பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை வேளையிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவரே யெகோவா, அவர் நித்திய கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். நாம் முதலாவதாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. glory. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. பாடுங்கள். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்லாரும் பாடுங்க. எல்ஷடாய் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. பாடுவோமா? எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. நம்முடைய யெகோவா தேவன், அவர் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறவர். அன்பான தேவச்சனமே, அந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு ஜீவிக்கின்றார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை
ஆராதிக்க நாம் வெட்கப்படக்கூடாது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை எந்த இடத்திலும் நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, நீ தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். வெட்கப்படாதே. இந்த தேவனை ஆராதிப்பதற்கு நீ வெட்கப்படாதே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிதாவுக்கு முன்பாக நம்மை அவர் ஸ்தோத்திரம் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்கவும் தயங்கவும் மாட்டேன் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், அவன் நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நாம் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு, அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ ஆராதித்துப்பார் தேவ பிள்ளையே. ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனை அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுங்கள். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைதட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். எவரி சே ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். நீங்களும் நிறைந்து கொள்ளுங்க. அன்பு தேவ ஜனமே, ஆராதித்து தேவ வல்லமையினால் நீங்கள் நிறைந்து ஆவியில் களிகூர்ந்து மகிழுங்கள். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைதட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பார்வோனிடத்தில், மோசே நீ போய் சொல்லு, என் ஜனங்களை
ஆராதிக்க போகவிடு என்று சொல்லி யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா! அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் போற்றுதற்குரியவர், அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா! எஸ் டாடி. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்கள் அவர்கள் ஒருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற வேளையில் அவர்கள் வியாதிகள் மறையும், அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாகணும். அவர்கள் நினைக்கிற ஆண்டவரை எல்லாவற்றையும் நீ ஜெயமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே. இயேசுவே, என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவர் என்று சொல்லுவாமா? என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுவோம், என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே. நீங்கள் என்னை தேடி வராவிட்டால் நான் மண்ணோடு மண்ணாக இருந்திருப்பேன் ஆண்டவரே. நீர் என்னை தேடி வந்து ரட்சித்தீர் ஆண்டவரே. எல்லாரும் பாடுவோமா? என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே பரிசுத்தர் நீர், பரிசுத்தர்
பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். சங்கீதம் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை போல நல்ல தேவன் வேறு ஒருவரும் இல்லையப்பா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல அழகும் சௌந்தரியம் உள்ளவர் ஒருவரும் இல்லையப்பா. ஆண்டவரே, உம்மை போல நல்ல தேவன். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாதவையும் நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை போல நல்ல தேவன் இல்லை பிரியமானவர்களே. அவரை நாம் பாடுவோமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை என்று சொல்லி நாம் பாடுவோமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை மாற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா, யாரும் இல்லையே. உம்மை போல என்னை மாற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை நான் வணங்குகிறேன். தெய்வமே, இயேசுவே, தெய்வமே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த சந்தோஷத்தினால் என் உள்ளம் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 45:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ராஜாவை பற்றின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவருடைய எழுத்தாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க ஸ்தோத்திரம், இயேசுவை பாடிடுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோமா?
எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவோம். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையை நேசிக்கிறேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்தவர், ஒரு சேதம் அணுகாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். அவர் சொந்த ஆசீர்வாதத்தினாலே சொந்தமான ஜனங்களாய் தெரிந்து